மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் ஐயா போஜராஜன் அவர்கள் ஒரு முக்கியமான கேள்வி எழுப்பினார்கள். படுகர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் மீண்டும் எஸ்டி பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை எழுப்பினார்கள். அத்தோடு சேர்த்து மத்திய அரசு பழங்குடியினர் மீது மிகுந்த அக்கறை உள்ள அரசு என்றும் அவர் சொன்னார்கள். 1952 இந்த படுகர் சமுதாயம் எஸ்டி பட்டியலில் இருந்தது. பின்பு அந்த சமூக பொருளாதார அளவுகளை கொண்டு ரிஜிஸ்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா என்கின்ற அந்த அமைப்பு, ஆர்ஜிஐ என்கின்ற அமைப்பு, நில பரிவர்த்தனை உள்ளிட்ட காரணங்களால் அந்த சமூகம் பிசி பட்டியலில் சேர்க்கப்பட்டது. அவருடைய கோரிக்கையை ஏற்று தான் சேர்த்தார்கள். ஆகவே ஒன்றிய பாஜக அரசு இப்பொழுது அவர்களை படுகர் சமுதாயத்திற்கு எஸ்டி பட்டியலில் அறிவிக்க வேண்டுமென்றால் மத்திய அரசு தான் அதை அறிவிக்க வேண்டும். அது அவருக்கே தெரியும். பழங்குடி சமுதாயத்திற்கு மத்திய அரசு மிகுந்த பாராட்டுக்குரியதாக இருக்குது, நல்லா செய்யுது அப்படின்னு சொன்னால் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் மத்திய அரசே கேட்டுட்டு அதை பண்ணி நீங்கள் அறிவிக்கலாம் என்று நான் இந்த அவையில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். மாண்புமிகு பிற்பட்டோர் நலத்துறை அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு உறுப்பினர் போஜராஜன் பேசுங்க. அதாவது மத்திய அரசு தான் சைன் இல்லைன்னு சொல்ல, ரிஜிஸ்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அங்கே தான் போய் ஃபைனலைஸ் ஆகணும். பட் இதுக்கு ஏற்கனவே கொடுத்ததெல்லாம் லேப்ஸ் ஆனதுனால இப்போ புதிய ப்ரொப்போசல் தமிழகத்திலேருந்து போனால் தான் நம்ம அதை ஃபாலோ பண்ண முடியும். அதனால் கொஞ்சம் ப்ரொப்போசல் நீங்கள் அனுப்பணும்னு கேட்குறேன். எனவே அந்த ஆர்ஜிஐ அமைப்பு சில விதிகளை அதில் நியமிச்சிருக்கிறாங்க. அந்த விதி இல்லாமல் வேறு ஏதாவது பொருளாதார காரணங்கள் இருக்கா, சமூக காரணங்கள் இருக்கா அப்படின்னு தமிழ்நாடு அரசு ஆய்வறிஞ்சு சொன்னால் நம்ம சேர்க்கலாம் சொல்லியிருக்கு. அப்படி எந்த வாய்ப்பும் இல்லை அப்படிங்கிறத ஏற்கனவே ஒன்றிய அரசு சொன்னதுனால, பாஜக அரசு சொன்னதுனால மீண்டும் நீங்கள் அங்கேயே பேசி இதை வாங்கி தருமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். படுகர் சமுதாயத்திற்கு எப்போதுமே நம்முடைய அரசு ஆதரவாக இருக்கின்ற அரசு என்பதை நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். மாண்பு பொதுப்பணித்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, உங்களுடைய கோரிக்கையில் எங்களோட கோரிக்கையும் ஒரே கோரிக்கை தான். படுகர் இன மக்கள் எங்கள் மீது ரொம்ப மதிப்பும் மரியாதையும் வச்சுருக்கவங்க. அதனால் ஒரு கவர்மெண்ட் ரீப்ரப்போசல் கூட நம்ம திருப்பியும் சோசியல் ஸ்டேட்டஸை நம்ம திருப்பியும் ஆய்வுக்கு உட்படுத்தலாம்ங்கிறத இந்த அவையில் நாங்கள் பதிவு பண்ணோம். சோசியோ எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ்னு சொல்லுவோம். அது திருப்பியும் மாநில அரசே நம்மளுடைய துறை மூலம் திருப்பியும் ஒரு சர்வே பண்ணி திருப்பியும் நம்ம ஒரு நம்ம பதிவு பண்ணி ஒன்றிய அரசுக்கு நம்ம ப்ரொபோசல் ஆரம்பித்தா படுகர் இன மக்களுடைய கோரிக்கையை நம்ம நிறைவேற்றின மாதிரி இருக்கும். அதுக்கு மாநில அரசு எந்த விதத்திலையும் அதில் நம்ம உடன்போடு இருக்கோம். அதுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு எதுவும் கிடையாதுன்னு பதிவு பண்ணுறோம்.